ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து புதிய பதவிக்கு தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பதவிக்கான டீட்டெயில் மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து குரூப் பி மற்றும் குரூப் சினான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. குரூப் பி போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வெஹிக்கிள் மெக்கானிக் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் வெஹிக்கிள் மெக்கானிக் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் 2 வேகன்சியும் ஓபிசியில் 1 வேகன்சியும் டோட்டலாக 3 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது லெவல் 6 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் சி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் போஸ்டிங் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 34 வேகன்சி இருக்குது. யூஆரில் 13, ஓபிசியில் 8, எஸ்சியில் 6, எஸ்டியில் 7 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியாக பார்த்தீங்கன்னா 21,700 சொல்லியிருக்காங்க. லெவல் 3 வரைக்கும் இருக்கும், அதாவது 69,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வெஹிக்கிள் மெக்கானிக் குரூப் பி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து டிப்ளமா அல்லது டிகிரி இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே குரூப் சி போஸ்ட்டான டெக்னிக்கல் கான்ஸ்டபிள் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் அல்லது 10th பாஸ் பண்ணியிருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ் ட்ரேடில் வந்து இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வெஹிக்கிள் மெக்கானிக்கு குரூப் பி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 வயது வந்து சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் குரூப் சி பதவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 25 ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடமும் ஓபிசிக்கு 3 வருடமும் சொல்லியிருக்காங்க. குரூப் சி பதவிக்கான ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆரில் வந்து 40 வயது வந்து மேக்ஸிமம் ஏஜும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 45 சொல்லியிருக்காங்க. இதே குரூப் சியில் வந்து விடோ டைவர்ஸ் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து யூஆருக்கும், ஓபிசிக்கு 38, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40 வயது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டரும், ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டரும் சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 சென்டிமீட்டர் அன்எக்ஸ்பெண்டட்லையும் 80 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்டட்லையும் மேலுக்கு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவே சப் இன்ஸ்பெக்டர் வெஹிக்கிள் மெக்கானிக் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டில் வந்து எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் 20 கொஷின்ஸும், ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷின்ஸ், டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டில் 60 கொஷின்ஸும் இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷின் வந்து 1 மார்க் வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் வந்து இப்போ கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 டைப்பில் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 25 கொஷின்ஸு, ரீசனிங்கில் 25, ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஷின்ஸும், ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஷின்ஸும் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸுக்கும் 1 மார்க் வீதம் வந்து 100 மார்க் சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபைங் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு 35%, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 33% குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமில். நெக்ஸ்ட் இந்த பதவிக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 19/5/2024 அன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/6/2024 நைட்டு வந்து 11:59 வந்து க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200 வந்து குரூப் பி பதவிக்கும், 100 வந்து கான்ஸ்டபிள் பதவிக்கும் அதாவது குரூப் சி பதவிக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கு, கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு நியரஸ்ட் ஆத்தரைஸ்டு காமன் சர்வீஸ் சென்டரில் வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜம்மு, ஜலந்தர், ஜாத்பூர், காந்தி நகர், டெல்லி, கொல்கத்தா, குவாட்டி, பெங்களூரு, அசரிபா, அகர்டலா, இண்டூரில் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன்ஸில் உள்ள முக்கியமான தகவலாம் பார்த்து முடிச்சிடும். இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிறவங்கலாம் அப்ளை பண்ணுங்கள். மேட்ச் ஆகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். டிஎஸ் விஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறது கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.